அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறும் தமிழ் வருட பிறப்பாக தமிழ் புத்தாண்டாக 2024-25 அமைவதற்கான யோகம் பல்வேறு விதங்கள்ல அமைந்திருக்கிறது என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். ஏனென்றால் மிக வலுவாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் லாபத்தில் பல கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக சூரியன் உச்சம் பெற்றும் அவருடன் இணைந்து குரு சஞ்சரிக்கிறார். இந்த வருடம் துவங்கிய 18 நாட்களுக்கு பிறகு குரு ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறார். சனியும் பாக்கிய ஸ்தானத்தில் இருப்பது எதிர்பாராத பல நன்மைக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்பு தமிழ் புத்தாண்டில் எப்படி அமைய போகிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் வாங்க. தமிழ் புத்தாண்டு 2024 இன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது? தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று மிக வலுவாக மேச ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் குரு தமிழ் வருடம் பிறந்ததிலிருந்து 15 நாட்கள் அங்கு வலுவாக சஞ்சரிப்பார். அதற்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு மாறி அங்கு வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த வருடத்தின் இறுதியில் வலுவாக ரிஷப ராசியில் தான் சஞ்சரிக்க போகிறார். எனவே குருவினுடைய அமைப்பு பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பாக ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் போதுதான் அமைந்திருக்கிறது. எனவே குரு தனது பகை கிரகமாக சுக்கிரனை பார்த்தாலும் சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கிறார். எனவேதான் ரிஷப ராசியில் குரு இருக்கக்கூடிய வேளையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிக வலுவாக கன்னி ராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசி ஆகிய 3 ராசிகளில் அவரது சுப பார்வை நேரடியாக பதிகிறது. எனவே பல்வேறு இடங்கள் வலுப்படுவதன் காரணமாக பல தடைகள் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வருடம் முழுவதுமே சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. சனியின் அமைப்பு பல்வேறு விதமான தடைகளை விலக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது என்பது குடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உறுதி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தமிழ் வருடம் முழுவதுமே சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சனியின் அமைப்பில் மாறுதல் இல்லை என்பது மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குரு மற்றும் சனியின் வக்ர பயிற்சி நடைபெற்றாலும் கூட 2 கிரகநிலைகளின் அமைப்பும் மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கின்றன. சமபலம் வாய்ந்த 2 கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிஜ வாழ்க்கையில பல்வேறு வகையான எதிர்பாராத அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. முன்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இந்த தமிழ் வருடம் முடிந்ததற்கு பிறகு ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் நுழைய இருக்கின்றனர். இருந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே வலுவாக சம கிரக நிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நன்மை தீமை கலந்து சமபலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட இது சிம்மராசியில் நுழைவதை விட கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகமும் எதிர்மறையான எண்ணங்கள், கற்பனையான பயங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தமிழ் வருடம் பிறக்கும் போது மிக வலுவாக கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். தமிழ் வருடம் துவங்கிய 9 நாளில் குருவின் ஆட்சி வீடான மீன ராசிக்குள் மாறுகிறாருங்க. ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து மீன ராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் நட்பு கிரகமான செவ்வாய் பல்வேறு விதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் செவ்வாய் அங்கு வலுவாக 45 நாட்கள் சஞ்சரிப்பார். அதற்கு பிறகு மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் என
பல்வேறு இடங்கள்ல இந்த தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பை பார்க்கும்போது விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் இந்த தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். இதிலும் குறிப்பாக உச்சம் இல்லாத ஒரு தமிழ் வருடமாக பார்க்கப்படுகிறது. மங்களகாரகனின் உச்சம் இல்லாத இந்த தருணத்தில் ஆட்சி பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும். விவசாயம் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கடன் வாங்காமலே மேற்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக மங்களகாரகன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மங்களகாரகனின் அமைப்பு மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை கூட விலக்கி மங்களகரமான சுப நிகழ்வுகள், மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படி நவகிரகங்களிலே மிக முக்கியமான 5 கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க, சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 12 முறைக்கு மேலாக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே சந்திரனின் அமைப்பு இன்பம் துன்பம் கலந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பும், சில நேரங்கள்ல எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியும் எதிர்பாராத சிரமத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்த 12 நாட்களுக்கு பிறகு உச்ச நிவர்த்தி பெறுகிறார். மட்டுமல்லாது 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வருடம் முடியும் தருவாயிலும் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பார். எனவே சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களையும் சாதகமான முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் குரு இருப்பது உள்ளிட்ட பல அற்புதமான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் சுக்கிரனுடைய பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. புதன் இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கக்கூடிய தருணத்தில் வக்ரகதியில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். தமிழ் புத்தாண்டு துவங்கிய 3 தினங்களிலே வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. மட்டுமல்லாது புதன் இந்த வருடத்தில் 12 இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய புதனின் அமைப்பு புத ஆதித்ய புத சுக்கிர யோகம் உள்ளிட்ட பலவற்றை நிறைந்து கொடுப்பதால் பல பணிகளை தடையில்லாமல் சிரமம் இல்லாமல் மிக சிறப்பாக முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சூரியனை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் அடுத்த 5 மாதங்களில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பார். இந்த வருடத்தில் சூரியன் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பாருங்க. சூரியனுடைய மாறுதல் வாழ்வில் இன்ப துன்பம் கலந்த நிகழ்வு உண்டு என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகிறது. எனவேதான் சூரியன் கையாளக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பல்வேறு வகையில நல்ல மாற்றத்தையும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும், நேரடியான பல அரசியல் ரீதியான மாற்றங்கள் உட்பட பலவற்றை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த தமிழ் வருடத்தில் இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபம் மற்றும் விரயத்தில் சஞ்சரிப்பதால் சுப விரயங்கள் அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் கிட்டும். வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மட்டுமல்லாது சனி ஆட்சி பலம் பெற்று 9இல் அமர்ந்திருப்பது நிச்சயமாக நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான அலைச்சல் இருந்தாலும் மன மகிழ்ச்சிக்கு குறைவு இல்லை. குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் நிச்சயமாக குறையும். விரய செலவுகளாக புதிய முதலீடுகள் அல்லது நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக உங்களது அதீத விசுவாசமே உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெற்று தருகிறது. சனி 9இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு மற்றும் கேதுவும் பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதால் திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நேர்மையாகவும் கடின உழைப்பையும் செய்யும் தொழிலை தெய்வம் என்று செயல்படக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள்ல மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்றன. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு என்பதை சனி, குரு உட்பட பல
பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பெரும்பாலும் இந்த தருணத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்துதல், புதிய நிதி சார்ந்த கொள்கைகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைத்திலும் ஏற்படக்கூடிய மாறுதல் நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மங்களக்காரகன் மிக வலுவாக பெரும்பாலும் சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே கிடைத்து செயல்படுவதற்கான யோகம் உண்டு. கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கின்றன கிரகநிலைகள். கலைத்துறை ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும், தோஷங்கள் விலகுவதால் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய ஆறுதல்கள் என்பது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கடமையும் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதால் மிக சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ஒரு விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களாக சந்திப்பதற்கான யோகம் ஒன்று. மற்றவர்களை விட சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறக்கூடிய யோகம் பெண்மணிகளுக்கு மிகவும் சிறப்பாக இந்த தமிழ் வருடத்தில் மிக அற்புதமாக கிடைக்க போகிறது என்பதை குரு உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கிறது. மாணவர்களுடைய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் வலுவாக நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அமைந்துள்ளது. மேலும் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். இந்த தமிழ் வருடம் முழுவதும்